போராட்டத்தை யார் தொடர்ந்து எடுத்துட்டு போனாங்கன்னு நம்பி ஆரூரன் சொல்லியிருக்காரு. ஈழத்து சிவானந்த அடிகளும் டாக்டர் தர்மானந்தங்களும். இந்த புத்தகத்தால இருக்குது. இது வல்லவன் மறைச்சாரு. இந்த ஆளுதான் ஆய்வாளரா? எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம். சரண்டர் ஆயிட்டு ஒரு போற காரணம் சொல்லி இந்த மொழி போற அப்புறம் இருக்கட்டும் பாத்துக்கலாம், எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது, வெள்ளக்காரனுக்கு துணையா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு அந்த பக்கம் நீ எதுவா இருந்தாலும் சரி நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்போம், எனக்கு ஒரு பதில் வேணும்னு உறுதியா நின்ன 2 பேரும் ஏன் மறைக்கிறாங்க? இவரை நம்பி சிறைக்கு போய் செத்து போன நடராசன் தாளமுத்து பைத்தியக்காரங்களான்னு கேக்குறேன். நீ யாரை கேட்டு இந்த போராட்டத்தை நிறுத்தின? இதத்தானே ஈழத்து சிவானந்த அடிகள் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிடுறாரு. இந்த போராட்டத்தை நிறுத்தும் உரிமை உங்களுக்கு கிடையாது. யார் கொடுத்தது? யார் கொடுத்த? தயவு செஞ்சு விலகி போயிருங்க, நாங்க போராட்டத்தை நடத்துறோம். தொடர்ந்து நடத்தினாரா இல்லையா? அதத்தானே இவரும் சொல்றாரு. ஈழத்து சிவானந்த அடிகள் ஒன்னும் பொய் சொல்லலையே. இப்ப நீங்க தூக்கிட்டு வர ஆய்வு தானப்பா இது. இப்ப ஈவேரா பித்தலாட்டம்ங்கிற பெயர்ல ஒரு நூல் வெளியிடப்பட்டால் என்ன தவறு? சரி, இதுல இவங்க ஒரு சொகத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சலுகையை எழுதி பாக்குறாங்க, ஒரு அரசியல் உங்களுக்கு வேணும்னு பாக்குறாங்க, ஒரு ஓட்டு அரசியலா பாக்குறாங்கன்னு 65ல சொல்றாரு. அதுதானே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஹீரோயிஸ்டிக் இமேஜை ஈவே ராமலா பில்ட் பண்ணும். அந்த ஈவே ராமசாமி ஹீரோயிஸ்டிக் இமேஜை பில்ட் பண்றதுக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு பெரிய விஷயமா காட்டுறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழர்களுடைய கூட்டு முயற்சியுடைய வெற்றி. அந்த கூட்டு முயற்சியுடைய வெற்றியை ஈவேரான் என்ற தனிநபருக்கு சொந்தமாக்குறத எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு இனத்தின் வெற்றி, ஒரு இனத்தின் போராட்டம். தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய முழக்கத்தை அந்த திராவிட நாடு திராவிடருக்கு மடம் அந்த அந்த நவம்பர் மாதம் முடிஞ்ச உடனே டிசம்பர் மாதத்துல இவருடைய நீதி கட்சி கூட்டத்தை மாத்துற. நாங்க என்ன கேக்குறோம்னா, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் நீதி கட்சியில் எழுப்பப்பட்ட முழக்கமா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களே எழுப்பப்பட்ட முழக்கமா? நீங்க உங்க கட்சி முழக்கமா இருந்தா கட்சியிலே மாத்திடலாம். இது ஒட்டுமொத்த தமிழர்கிட்டே முழக்கப்பட்ட முழக்கம்ன்றப்போ அதை அவங்க கிட்ட பண்ண முடியாது. சரவணன், கட்சி தான் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்குது. அங்க அந்த இடத்துல மறந்துடுறீங்களே. அப்ப அந்த இடத்துல இந்திய நீதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்குது.